தமிழ்நாட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான இப்போ டாபிக் எதுன்னா, பிரியங்கா விஸ் மணிமேகலை. ஆ என்ன அப்படி இதில இருக்குதுன்னா, இவங்க 2 பேரும் ரொம்ப பெரிய மகான்கள். புரியுதா இல்லையா? நான் ஏன் சொல்றேன்னா, இவங்கள பத்தி மட்டும் தான் 2 நாளா. வேற எந்த ஒரு ஏன் பேசுறாங்கன்னா, இந்த டாபிக் மூலியமா இப்ப எக்ஸாம்பிள் வந்து எதனா ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டாவே, அத பத்தி தான் எல்லாம் பேசுவாங்க. அது மாதிரி தான் இவங்க விஷயமும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தால பிரியங்காவ ஹேட் பண்ணவர்களாகட்டும், இல்ல மணிமேகலை லைக் பண்ணவர்களோ, மணிமேகலை ஹேட் பண்ணவர்களோ, பிரியங்கா லைக் பண்ணவர்களாகட்டும், இவங்க மூலியமா இந்த டாபிக் வந்து ரொம்ப உச்சகட்டமா போயிடுச்சு. அதனால என்ன பண்றாங்கன்னா, குக் வித் இந்த டாபிக் முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விஜய் டிவில குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ போயின்னு இருக்கு. அந்த ஷோ மூலியமா தான். ஓகேவா? இதுல வந்து மணிமேகலைன்றவங்க வந்து ஆங்கரு, பிரியங்கா வந்து குக்கு. பிரியங்கா வந்து விஜய் டிவிய ஃபாலோ பண்றவங்க முக்காவாசி பேர் தெரியும். பிரியங்கா யாரு? மணிமேகலை யாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஒரு 15 இயர்ஸா ஆங்கரிங் பண்ணவங்க தான் பிரியங்கா. இப்போ ஒரு 5 இயர்ஸோ இல்ல 6 இயர்ஸ் முன்னாடி விஜய் டிவிக்கு வந்தவங்க தான் குக்கு வித் கோமாளி மூலியமா ஃபேம் ஆனவங்க மணிமேகலை. ஓகேவா? இப்போ இதே ஷோவ நான் ஒரு 4 சீசனா பார்த்தேன். அதுக்கடுத்து நான் பார்க்கறத விட்டுட்டேன். ஏன்னா, போக இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் இதெல்லாம் அதெல்லாம் பார்க்கறத விட்டுட்டேன். இப்போ இப்போ எதுக்கு இந்த டாபிக் பேசுறேன்னு கேட்டா, சில பேரு அவங்களுக்கு இந்த ஷோவ பத்தி தெரியாது. முக்கியமா யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்ல சோசியல் மீடியால ட்விட்டர் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், அவங்களுக்கு இந்த ஷோ பத்தி தெரியாது. ஏதோ ஒரு டாபிக்கு ட்ரெண்டிங்கில வந்ததால, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த டாபிக் பத்தி ரிசர்ச் பண்ணாங்க. போயிட்டு ஹாட்ஸ்டார்லயோ, இல்ல விஜய் டிவிலயோ ரிப்பீட் போயிட்டு, அந்த குக்கு வித் கோமாளி ஷோவ பார்த்துட்டு, அ வந்துட்டு அவங்களோட ஒரு சொல்யூஷனோ, இல்ல சஜஷனோ சொல்றாங்க. அது சொல்றது மூலியமா அவங்களுக்கு வந்து வியூஸ் ஏறுது. ஓகேவா? இப்ப நானே கூட இத பத்தி ஏன் பேசுறேன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு தம்ப்நெயில் வைப்பேன். எப்படின்னா, மணிமேகலை மணிமேகலை பிரியங்காவ தாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப பப்ளிக் எதுல இன்ட்ரெஸ்ட் ஆகாங்கன்னா, இன்னைக்கு ட்ரெண்டிங் என்ன இருக்கு? இல்ல இந்த 3 நாள்ல என்ன ட்ரெண்டிங் அந்த டாபிக்ல தான் பப்ளிக் பார்ப்பாங்க. அதுக்காக தான் யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா இந்த டாபிக் பத்தி நம்ம பேசணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா அவங்க வந்து இதே மணிமேகலை ஒரு 5, 6 டைம் சொல்லிட்டாங்க. நான் அந்த ஷோ விட்டு குவைட் பண்றேன், குவைட் பண்ண சொல்லிட்டு. ஆனா அவங்க குவைட் பண்ணல. இந்த இந்த டைம் குவைட் பண்ண சொல்லிட்டு, இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிரியங்கா மேல பழி போட்டாங்க. அப்படின்னா பிரியங்கான்னு எனக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பேர் சொன்னோம் தான் இவ்வளோ சொன்னாங்க. ஆனா நானும் பிரியங்கா சொல்றேன். ப்ளஸ் யூடியூபரும் பிரியங்கா சொல்றாங்க. ஒருத்தவங்க அவங்க பேர் சொல்லாம எப்படி அடுத்தவங்க மேல நம்ம வந்து குறை சொல்ல முடியும்? இல்ல அவங்க ஒருத்தவங்கள பத்தி பேச முடியும்? இன்னைக்கு வந்து எக்ஸாம்பிள் இந்த ஜாய் மகன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, பிக் பாஸ் பிக் பாஸ் ஷோ வந்து விஜய் டிவில இருந்து பிக் பாஸ் ஷோ ஓடும். அதுல எல்லாரும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணாங்கன்னா, அவர் ஆப்போசிட்டா இருப்பாரு. எதுக்கு அவர் ஆப்போசிட்டா இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது. ஓகேவா? அவரு என்ன பண்ணுவாருன்னா, இப்ப எதனா ஒரு ட்வீட் வந்து இப்ப வந்து எக்ஸாம்பிள் இப்ப மாயா, அர்ச்சனா நின்னாங்க. அவங்க வந்து இவரு அர்ச்சனா சப்போர்ட் பண்ணா, மாயா கேங் வந்து இவர திட்டுவாங்க. அவருக்கு அதான் பிடிக்கும். அதனால அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்பவுமே ஒருத்தவங்க வந்து அதிகமா அந்த பிக் பாஸ்ல ஃபேமஸ் ஆவாங்களோ, அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருப்பாரு. அதுதான் இப்பயும் பண்றாரு. இப்ப என்ன பண்றாருன்னா, மொத்த சோசியல் மீடியா மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணி அவ்ளோ பேசுறாங்க. ஆனா, அவங்களுக்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. எதுக்கு பேசுறாங்கன்னு கூட தெரியாது. ஓகேவா? நான் ஏன் இத சொல்றேன்னா, நம்ம வீட்லயே 1000 கஷ்டம் இருக்குது. இப்ப அத பேசுறவங்க வீட்ல எவ்வளோ கஷ்டம் இருக்கும். எவ்வளோ அவங்க அ அவங்க அவங்க பக்கத்துலயோ, இல்ல அவங்க தெரிஞ்சவங்க அவங்க பக்கத்துலயோ, இல்ல அவங்கள சுத்தி இவங்ககிட்டயோ எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு, இன்னைக்கு வந்து பிரியங்காவ திட்டுறதாகட்டும், ரொம்ப ரொம்ப கேவலமா கொச்சையான வார்த்தையில பேசுறதாகட்டும், இது எல்லாம் பேசி அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? ஒண்ணும் கிடைக்க போறதில்ல. யூடியூப்லயே கூட எனக்கு தெரியும், பிரியங்காவ பத்தி தெரியும். நான் முதல்லயே பார்த்துருக்கேன். அவங்க அப்படிதான் நான் கேள்விப்பட்டுருக்கேன். கேள்விப்பட்டா உங்கள பத்தி தான் இவ்வளோ பேர் கேள்விப்பட்டுருக்காங்க. அதுக்காக எதனா பண்ண முடியுமா? விட்டுருங்க. ஏன்னா, இந்த டாபிக்க பத்தி தான் நீங்க பேசி பணம் சம்பாதிக்கணும்னா வேணாம். ஓகேவா? இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஆ கொளுத்துற கொளுத்துற தீயில வந்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய போட்டு அதிகமா கொளுத்தி விட்டுன்னு இருக்கீங்க. இதால அந்த பொண்ணோட லைஃபு ஃபுல் ஸ்பாயில். பிரியங்காவோட லைஃப் வந்து ஃபுல் ஸ்பாயில் ஆயிடும். கரியர்ல கூட இப்ப வெளியே வந்தா கூட செருப்பால அடிக்க தொத்தி தொத்தி எதனா சொல்றதாகட்டும், இல்ல எங்க போனாலும் அவங்க மூஞ்சி கூட காட்ட முடியாத நிலைமையில தான் இப்ப இருப்பாங்க. ஓகேவா? ஏன்னா அவங்கள வந்து இப்பத்தி சொல்லப்போனா அவங்க தீவிரவாதி மாரி கணக்கு பண்ணிட்டாங்க. இல்ல அவங்க வந்து தேச துரோகி மாரி இப்ப கணக்காயிட்டாங்க. பிரியங்கான்றவங்க. ஏன்னா ஒரு 3 நாளா ட்விட்டர்ல வந்து ட்ரெண்டிங் ஆயினுருக்காங்க. இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இல்ல. படு மோசமா கேவலமான வார்த்தையில வந்து ட்ரெண்டிங் ஆயினுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம்னா, இப்ப அவங்க 2 பேருக்குள்ள சண்டையா? மணிமேகலை நான் இதுல வந்து முக்கிய முக்கிய தப்பு யார் மேல சொல்றேன்னா, மணிமேகலை மேல. உங்களுக்கு அவங்க கிட்ட பிரச்சனை இருந்தா, நீங்க போய் டைரக்ட்டா அவங்க கிட்ட பேசிக்கலாம். அத விட்டுட்டு ஒரு வீடியோ பண்றன்ற உங்களுக்கு வியூஸோ இல்ல உங்களுக்கு வந்து இனிமே இப்ப நான் குவைட் பண்ணிட்டேன். என்கிட்ட திறமை இருக்குது. நான் பொழச்சுக்குவேன். அந்த திறமைய வந்து இப்ப காட்டிட்டு தான் போனீங்க.
ஏன்னா குவைட் பண்ணும்போது அடுத்தவங்க மேலே பழி பண்ணிட்டு நான் இதுமாரி அவங்களுக்கு பிடிக்காதால் தான். ஏன்னா நீங்கள் சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு 6 வருஷமோ இல்லை 5 வருஷமோ உங்களுக்கு வந்து அங்கே ஒரு வேலை ஓடுனுச்சு, அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சம்பளமாக கிடைச்சிருந்துச்சு, ஓகேவா? அப்படி உங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை உங்கள் வீட்டில் இருக்கவங்களோ இல்லை உங்கள் சுற்றி இருக்கவங்க கிட்டே சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை நாமளும் முடிஞ்சுக்கும். இல்லை பிரியங்கா கிட்ட எதனா குறைந்தா பிரியங்கா கிட்ட போய் டேட்டா பேசிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் போட்டு எவ்வளோ முடியாத பிரியங்காவை பிரியங்காவோட பர்சனல் லைஃபோ இல்லை எல்லாத்தையும் கேவலப்படுத்தி நாசப்படுத்தி இப்போ இது மூலிமா உங்களுக்கு வியூஸ் வரும், சப்ஸ்கிரைப் வரும், ப்ளஸ் ஃபாலோவர்ஸ் அதிகமாகும். ஏன்னா உங்கள் மேலே பாவப்படுறவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்க. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. போயிட்டு நீங்கள் சோஷியல் மீடியாவில் பாருங்கள், பாவப்படுறவங்க ரொம்ப அதிகம், ஓகேவா? நான் இது பொதுவாக சொல்கிறேன். இந்த டாபிக் பற்றி யாரும் பேசாதீங்க, விட்டுருங்க. அவங்க 2 பேர்த்து தனிப்பட்ட டாபிக் பேசி நம்ம பணம் சம்பாதிக்கணும், அந்த பணம் தேவையில்லை, ஓகேவா? இதை நான் ஏன் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு பணமும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வியூஸும் தேவையில்லை. பார்த்தா பாருங்கள், பார்க்காம போங்க. நீங்கள் அழியாதீங்க, உங்கள் வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போங்க. இப்போ நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலனா கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றுங்க.